இந்த விசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். உன் குணம் மாறுவது, உன் மனம் திரும்புதல், நீ அமைதலாக இருத்தல், ஹலோ பொறுமையாக இருத்தல், நீ சிரிக்க வேண்டிய இடத்தில் கூட சிரிக்காமல் இருத்தல், உன்னுடைய ஒவ்வொரு நடக்கை ஏன் அவர் உன்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம். உன் மனசை நீ மாத்திக்கோ. ஏன் அவர் உன்னோடு இருக்கிறார். சும்மா விருதாவா நீ கர்த்தருக்கு இது செய்ய வேண்டாம். சரி, திடீர்னு பார்த்தா நான் ஒரு இன்னைக்கு 10,000 ரூபாய் மாசத்துக்கு ஒரு தேவனுடைய மனுஷனை காணிக்கை தரேன். ஏன்? சத்தமா சத்தமா எல்லாரும் சொல்லு ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை கஷ்டம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்ப இருக்க பாசத்தெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இது வரைக்கும் போட்டிருப்பாங்க, நாளைக்கு இது வரைக்கும் போட்டிருப்பாங்க, இது வரைக்கும் ஜாக்கெட் மாதிரி போட்டிருப்பாங்க, அவங்கள விடுங்க. நாளைக்கு மைக்கில் பேசுவாங்க, நாளைக்கு மைக்கில் அவங்கள விடுங்க. நாளைக்கு ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருந்து குறுந்தாடி, அவங்கள விடுங்க. நீங்க பாருங்க ஒருத்தரை, அவர்களை வாசிக்கிறோம், அவர்கள் விசுவாசத்தினுடைய முடிவையை நீங்கள் பார்த்து அவர் விசுவாசத்தை பின்பற்றுங்க. இப்போ ஆபிரகாம் வச்சு முடிச்சிருவோமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, பேதுரு, பவுல், இயேசு. அந்த லாஸ்ட்ல நான் நீ கரங்களை தட்டி அத்தனை பேரும் நின்னாங்க. அது போட்டிருக்கு நடந்தார்கள், அது போட்டிருக்கு நடந்து, நின்று, பேசி, எல்லாம் வருவதில்லை. சொல்லுங்க, பேசுங்க, சிந்திங்க, நினைங்க. இருக்க மாதிரி எல்லாத்துலயும் இருக்கா இல்லையா? எபிரேயர் 5 சொல்லுகிறது நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதே 5 சொல்லுகிறது நீங்கள் பேசுங்கள். 7 சொல்லுகிறது சிந்தியுங்கள். மறுபடியும் சொல்லுகிறது நினையுங்கள். ஆமென். அப்ப இதெல்லாம் நீங்க ஏன் பேசணும், நினைக்கணும், நடக்கணும்? எல்லாமே எந்த அடிப்படையில் தான்? சத்தமா ஹல்லேலூயா. சரி, இப்ப சொல்லுங்க, நான் ஏன் பிரசங்கம் பண்றேன்? எப்படி இருக்கிறாரா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் ஒருவேளை ஆபிரகாம் 8 அடி 6 அடி 6.5 அடி உயரம் இருந்து வெள்ளை வெள்ளையர்னு நீட்டா முடி வச்சு அழகா அங்கி போட்டுட்டு இருந்ததுனால அவனோடு இருந்தாரே. இந்நேரம் நான் வேற மாதிரி இருக்கனே, என் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கே, என்னுடைய காரியம் வேற மாதிரி இருக்கே, அவர் மாறி இருப்பாரோ? இல்ல, அவர் சொல்லுகிறார், அவன் எப்படி இருந்தாலும் அவனோடு இருந்தவர், நீ எப்படி இருந்தாலும் உன்னோடும் இருப்பேன். நான் மாறாதவர். கரங்களை தட்டி நான் மாறாதவர். ஆபிரகாமுக்குள் விசுவாசம் தேடி போனவர் எனக்குள் தேடி வந்த விசுவாசத்தை மட்டுமே, உயர்ந்த ஜாதி அல்ல. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. வசனம் விசுவாசத்தை கொடுக்கணும் உங்களுக்கு. இது கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீ பாட்டுக்கு ஏதாவது தப்பா போயிடக்கூடாதுன்னு உங்களை போதிக்கிறேன். நீ 66 புத்தகத்தை கரைச்சி குடிச்சு துப்புனாலும் கடைசியில் ஒண்ணு கேட்கணும். என்னது? கர்த்தருடைய குரல் தான். இங்கே ஏறிவான்னு சொல்லும் பொழுது நீ பாட்ட இறங்கி போயிடக்கூடாது. அவர் சொல்றார், நான் வரும் பொழுது ஒரே ஒரு சவுண்ட் கொடுப்பேன்றார். ஆமென். இப்ப எந்திர மறைத்து கொண்டிருக்கிற ஒருத்தி நன்றா இறங்கி நன்றா இறங்குறா. ஒருத்தி சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறா. அந்நாட்களிலே 2 ஸ்திரீகள் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருப்பார்கள். 2 ஸ்திரீகள் ஜெபாவில் நிறைந்திருப்பார்கள். 2 ஸ்திரீகள் சத்தியம் அறிவித்துக் கொண்டிருப்பார்கள். 2 ஸ்திரீகள் அற்புதமாய் பாடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய சன்னமான சின்ன அழகான மெல்லிய சப்தம் கேட்கும், இங்கே ஏறி வா. இந்த எந்திரத்தை அரைச்சிக்கிட்டு இருக்கிற பொம்பளை இங்கே இருந்துரும். எந்திரத்துல ஒத்த கையே, காது ஃபுல்லா என் நேசரின் சப்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் இருக்கிற என்னை அற்புதமான வயல்வெளியாகிய பசும்புல் மேய்ச்சல் இடத்திற்கு அடைக்கிறவருடைய நேசருடைய சப்தம். நீங்க அப்படியே ஜெபிச்சுட்டு கிடக்காதீங்க. நான் பேசுகிற பொழுது அவருடைய சப்தம். உட்காந்துருக்கும் சொல்லுவார், என்ன இப்ப இப்படி உட்காந்துருக்க? என் பிள்ளை பேசிட்டு இருக்கேன், என் வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கேன், நன்னா உட்காரு. இது என்ன இப்படி இருக்க? ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்க மாதிரி. ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்க யாரும் நேரம் உட்காந்து பார்த்துருக்கீங்க? ஒரு எலும்பு கூட போட்டிருக்கான். நல்லா ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க எலும்பு கூட இப்படி இருக்குமா? இந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்கல அவங்க இதுல ஒரு 10 பேர் ஏத்திருப்பாங்க போல் இருக்கு. அதனால சொல்ல, சபையில உட்காந்துக்க, உன் செவி உன் நேசரின் சத்தத்திற்காய் ஏங்கி கொண்டிருக்கட்டும்.
நான் தான் ஜெபம் பண்ணிட்டேனே, துதிச்சனே, காணிக்க கொடுத்தனே, நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாலும் என்னுடைய காதுகள் எல்லாம் கர்த்தர் மேலே தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்ல, அவர் குரலை கேட்காம இருக்காதீங்க. உடனே கர்த்தர் எப்படி பேசுவார் தெரியுமா? அது அங்கே ஒரு சகோதரி அமர்ந்திருக்கிறாளே, கர்த்தர் என்கிட்ட சரியான மோசமான பேர் வழி, அவளை எரித்து நரகத்திலே போட்டு வாட்டி ஒரு கலசத்திலே அவள் சாம்பலை கொண்டு வந்து கொடு, இல்லை என்றால் சோழி உருட்டி உன் சோழியை நான் முடிச்சிருவேன். கர்த்தரை எப்போ பார்த்தாலும் பத்திரகாளன் மாதிரி, பத்திரகாளியில் ராம்பலில் பத்திரகாளன் மாதிரி இருக்கிற மாதிரி. உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள், கையும் களவுமாய் உன்னை பிடித்து உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் ஒருவராகிலும், உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எல்லாம் எங்க ஒருவனாகிலும் உன்மேல் குற்றம் சுமத்தவில்லையா? விபச்சாரத்திலே கைமையுமாய் பிடிக்கப்பட்டவள் கூலி சொன்னார், இல்லை ஆண்டவரே, எல்லாரும் பாவிகள் போய்விட்டார்கள், நீர் பரிசுத்தர், ஒருவேளை நீர் என்னை அடித்து துவைத்து சாம்பலாக்கி என்னை நீ பீறி போடுமக்கு வல்லமை உண்டு, பரிசுத்தம் உண்டு, யாரும் என்னை குற்றவாளி சொல்லவில்லை, அவர்கள் பாவிகள் மனசாட்சிகளை கடிந்து கொண்டு போய்விட்டார்கள், கற்களை கீழே போட்டுவிட்டு விபச்சாரத்திலே கையுமை பிடிக்கப்பட்டவள் சொல்லுகிறாள், எல்லோரும் போய்விட்டார்கள் ஆண்டவரே, எல்லோரும் பாவிகளாக இருந்தபடினால் போய்விட்டார்கள், ஒருவரும் என்னை நியாயம் விசாரிக்கவில்லை. இயேசு சொன்னார், ஆனால் நான் பரிசுத்தர், நான் நீதி உள்ளவர், நானே சொல்லுகிறேன், கரங்களை தட்டி, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை. அந்த இயேசு உங்களுக்கு சரியா காட்டுறது பைபிள்ங்க. இந்த பைபிளை கரெக்டா காட்டுறது பரிசுத்த ஆவியார் மட்டும்தாங்க. மறுபடியும் இயேசுவை சரியாய் உங்களை சுட்டி காட்டுவது, இரட்சகருடைய எண்ணங்களை, அவர் உதிரத்தின் சத்தத்தை, அவருடைய இருதயத்தின் கூக்குரலை, இயேசுடைய விரல் அசைவுகளை சரியாய் சொல்லுவது வேத வசனம் மட்டுமே. அந்த வேத வசனத்தில் இருக்கிற உட்கருத்தை சரியாய் புரிந்து எழுதினவர் மட்டும்தான் போதிக்க முடியும். அவர் ஆவியானவர் மட்டும்தான். ஞானத்தில் படிக்காத, நேரம் கிடைச்சா படிக்காத, ஆவியில நிரம்பு. நீ பைபிள் மேல விழும்போது எடுத்து படிச்சுப்பார், இயேசு வேற மாதிரி தெரிவார். அல்லேலூயா. அதான் எபிரேயர் 13 நிறைய இருக்கு. ஆபிரகாம் சொல்றான், என்ன சொல்றான்? முதல்ல நடந்துன்னு இருக்கா, அப்புறம் சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? சொதோமின் ராஜா வந்து சொன்னா, ஆபிரகாம் அப்புறம் ரிங்டோன் வந்தா நான் டான்ஸ் ஆடுவேன். அப்புறமேட்டு ஆபிரகாம்கிட்ட கொள்ளை தெரியுமில்ல உங்களுக்கு, வெள்ளி பொண்ணெல்லாம் நான் உனக்கு தரேன், இந்த ஜனத்தெல்லாம் கொடுத்துருன்னு சொல்லி சொதோமின் ராஜா சொல்றான். அதுக்கு ஆபிரகாம் சொன்னா, அதற்கு ஆபிரகாம், அம்மா எழுந்து நின்று, அம்மா. அதற்கு ஆபிரகாம், சோதோமின் ராஜா வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு வந்து இந்த ஆபிரகாமுடைய காலில் கொட்டுறேங்கிறான். வெள்ளி தரேன், பொண்ணு தரேன், கட்டுக்கட்டா பணம் தரேன்றான். அதுக்கு ஆபிரகாம் சொல்றான், அவர் விசுவாசத்தை நீங்க பின்பற்றணும். என்ன சொல்றான் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் பிச்சைக்காரனை பார்த்து, சோதோமின் பரதேசியை பார்த்து, சொல்லுங்க, சோதோமின் ராஜாவையே பார்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிச்சைக்காரனை பார்த்து இந்த ஆபிரகாம் பேசல, செல்வ சீமானா இருக்கக்கூடிய, வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் உடையவாளியா இருக்கக்கூடிய ஒரு சோதோம் என்ற பட்டணத்தின் ராஜாவை பார்த்து பேசுறான். யாரு? ஆபிரகாம் என்ற அன்னாடங்காட்சி, ஆபிரகாம் என்ற பரதேசி, ஆபிரகாம் என்ற பிள்ளை இல்லாதவன், ஆபிரகாம் என்ற எந்த விதமான மனிதனுடைய பலம் இல்லாதவன், அரசியல் பின்புலம் இல்லாம கர்த்தரையே நம்பி வந்த ஆபிரகாம் பெரிய ராஜாவை பார்த்து பேசுறான். அந்த ராஜா சோதோமின் ராஜாவை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் எனக்கு வேண்டாம், உன் செருப்பு வார் கூட வேண்டாம், ஏன்னா நீ கொடுக்கிற வெள்ளியில புடைக்க மாட்டேன், என்னை அழைத்தவர் கரம் தட்டி என்னோடு இருக்கிறார்.
நல்லா தட்டி ஏத்துக்கோ. உன்னை உயர்த்த, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை பெரிய காரியம் செய்ய வைக்க உன் அருகிலே உன்னோடு உயிரோடு இருக்கிற இயேசு போதுமானவர். என்னை இப்படி ஆக்க அவர் போதுமானவர். என்னை இப்படி கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவர்.